புதுச்சேரியில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின்படி போக்குவரத்து துறை கூடுதல் செயலாளர் சிவகுமார் வெளியிட்டுள்ளார். அதன்படி அதிகரிக்கப்பட்ட கட்டண விவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். புதுச்சேரி அரசு பேருந்துகளான ஏசி வசதி இல்லாத டவுன் பஸ்களுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 5லிருந்து 7 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 13 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி டவுன் பஸ் குறைந்தபட்ச கட்டணம் 10லிருந்து 13 ஆகவும் அதிகபட்ச கட்டணம் 26லிருந்து 34 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது குறைந்தபட்சம் ரூபாய் 3லிருந்து அதிகபட்சம் 8 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. டீலக்ஸ் நான் ஏசி பேருந்துகளுக்கு ஏசி டவுன் பஸ்ஸுக்கான கட்டணமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் டீலக்ஸ் ஏசி பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் 12லிருந்து 16 ஆகவும் அதிகபட்ச கட்டணம் 36லிருந்து 47 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி அல்லாத எக்ஸ்பிரஸ் பேருந்துகளுக்கு புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு 75 பைசா என்பது 98 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. 25 கிலோமீட்டர் வரை ரூபாய் 20 என இருந்த குறைந்தபட்ச கட்டணம் தற்போது 25 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டர் ரூபாய் 1.30 என்பது தற்போது 1.69 உயர்த்தப்பட்டுள்ளது. முதல் 25 கிலோமீட்டர் 50 ரூபாயாக வசூலிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகர பகுதிக்குள் ஏசி வால்வோ பேருந்து கிலோமீட்டருக்கு ரூபாய் 1.70 என்பது தற்போது 2 ரூபாய் 21 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது முதல் 30 கிலோமீட்டருக்கு 54 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த உயர்த்தப்பட்ட கட்டணம் என்பது புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி அறிவுக்கு பிறகு அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுவரை, அதாவது தற்போது வரை பழைய பேருந்து கட்டணமே வசூலிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.